இன்றைக்கி பாருங்கள், நம்ம சொரக்காய் வந்து நிறைய காய்ச்சிருக்கு. இவ்வளோ நாளாக எனக்கே தெரியல. அது மேலே படர்ந்து போயிருக்கிறதுனால. இது மாதுளம்பழ செடி வருங்க. அடியில் காய் நிறைய இருக்குது. இந்த வெள்ளை மாதுளங்காய் வந்து கலர் வந்து இந்த அளவுக்கு நல்லா வெள்ளையாக வந்துடுச்சுன்னா நல்லா முத்தி இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் நல்லா திரண்டுருச்சு பாருங்கள். ஒவ்வொரு காயும் நல்லா பெருசு பெருசாகவே இருக்குது. சொரக்கொடி இதில் மேலே படர்ந்து போயிருக்கு பாருங்க. இந்த முன்னாடி இருக்கிற இந்த ஒரு பிஞ்சு தான் வந்து நமக்கு பார்த்தா தெரிகிற மாதிரி இருந்தது. அப்புறம் நான் மாதுளம்பழத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுற்றி வந்து பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது இங்கே 2 காய் இருக்குதுன்னு. பாருங்கள் எத்தச்சோட்டு காய் இருக்குன்னு. இது நான் கூட ஆஃபீஸ் வித்தோ என்னவோன்னு நினச்சேங்க. இப்போ காய் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது நாட்டு வித்து தான். பாருங்கள் நல்லா இந்த கூமாச்சியாக வந்துருக்குது. இந்த காய் வந்து நல்லா இருக்கும். பொரியலுக்கு, குழம்புக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி கும்பச்சொரக்காய் வந்து நல்லாயிருக்கும். இது போக இன்னும் குட்டி குட்டி பிஞ்சு எல்லாமே இருக்குதுங்க. நிறைய வந்திருக்குது. சும்மா ஒரு கொடி தான் வந்து மேலே படர்ந்து போச்சு. பார்த்தா சூப்பராக காய் காய்ச்சிருக்குது. அடுத்து சீத்தா மரத்தில் பாருங்கள், நிறைய காய் குட்டி குட்டியாக பிஞ்சு எல்லாமே வந்திருக்கு. ஆனால் போன தடவை விட இந்த தடவை கொஞ்சம் கம்மி தான். போன தடவை மரமே ஃபுல்லாக இருந்தது. அவ்வளோ சீத்தாப்பழம் இருந்தது. இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக தான் வந்து காய் வச்சுருக்கு. இன்னும் இந்த சைடு வெட்டி விட்டது நல்லா தளைஞ்சிருக்கு பாருங்க. இந்த இதெல்லாமே வந்து இன்னும் நிறைய வந்து பூவை எடுக்கும். இந்த தடவை தண்ணியெல்லாம் கொஞ்சம் சரியாக விடாததுனால காய் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. போன தடவையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மண்டை மண்டையாக இருந்தது. அவ்வளோ பெரிய பெரிய காய். இந்த தடவை கொஞ்சம் காய் சிறுசு தான். இதெல்லாம் இன்னும் திரள்றதுக்கு நாளாகும். அடுத்து கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு விடலான்னு சொல்லிட்டு போட்டு விட்ருக்கேங்க. நல்லா மண்ணை வந்து லூஸாக போட்டு அதுக்கப்புறம் அதில் விதையை நல்லா உடச்சி போட்டு நல்லா தண்ணியை தெளித்து விட்ருக்குறேன். கொஞ்சம் இது வந்து முளைக்கிறதுக்கு நாளாகும். முளைச்சி வந்ததுக்கப்புறம் காட்டுறேன். அடுத்து நம்ம தொட்டி கட்டுற இடத்துக்கு போயிருந்தேன். இங்கே பாருங்கள், அப்படியே எங்களுதில் இந்த சாயங்காலம் நேரம் ஆச்சுன்னா சுற்றிலும் இந்த மயில் சத்தம், குருவி சத்தம் அப்படியே பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. சன்செட் ஆகிட்டு இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கேன்னு. இது பாருங்கள், நம்ம அரசாணிக்காய் தான். வெறும் பூ தான் வந்துட்டுருக்குது. இது வந்து இது பட்டம் கிடையாதுங்கிறதுனால இது எப்படி காய் வருமானே தெரியல. கடைசிக்கு நம்ம போட்டதுக்கு ஏதோ ஒரு காய் 2 காய் வந்துச்சுன்னா கூட போதும். இது வந்து ஆண் பூங்க. இந்த உள்ளே இருக்கிற இந்த இதை வந்து நம்ம பெண் பூ இருந்து அதில் வச்சோம்னா காய் கரெக்டாக நல்லா ஊறி வரும். ஆனால் வந்து பிஞ்சோட காய் இல்லை, பூ மட்டும்தான் வந்திருக்குது. அடுத்து தொட்டி கட்டுற வேலை வந்து முடிஞ்சு பாருங்க. முடிஞ்ச அன்னைக்கே தண்ணி ஃபுல்லாக விட்டு விளையாட வந்துட்டாளுங்க. இந்த ரிங்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். 2 ரிங்கு நல்லா தான் இருக்குது. பாப்பா அவங்கெல்லாம் விளையாடுறதுக்கு நம்மளவே தாங்குதுங்க இந்த ரிங்கு. 2 பேர்த்துக்கு ஒரே குஷி தான். தண்ணியில் தினம் ஆடிக்கிட்டே தான் இருக்கிறாளுங்க. அதுக்கேற்ற மாதிரி வெயிலும் நல்லா சரியான வெயில். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.